எல்லாருக்கும் வணக்கம். இப்போ கடந்த ஒரு மாதமா எல்லாரும் ஜல்லிக்கட்டை பத்தி பேசிட்டு இருக்கோம், விவசாயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்போ ஒரு மாசம் இதை பத்தி பேசிட்டு இந்த பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படியும் இதை தூக்கி போட்டு அடுத்த டாபிக் எல்லாரும் போயிடுவாங்க அப்படின்றனால மௌனம் காக்குறாங்களா அப்படின்னு பார்த்தா அது ஒரு விதத்துல உண்மைன்னு சொல்லலாம். ஆமா, இந்த ஜல்லிக்கட்டுக்காக நம்ம போராட வேண்டியது இந்த பொங்கல் வரைக்கும் மட்டும் கிடையாது. இப்போ விவசாயத்தை அழிச்சிட்டாங்க இல்லையா? அடுத்தது இந்த விவசாயத்துக்கு அடையாளமாக இருக்கிறது இந்த பண்டிகை. அதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது ஜல்லிக்கட்டு. உலக அளவுல எல்லாரும் திரும்பி பார்த்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த ஜல்லிக்கட்டு. அதையும் அழிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த மொத்தமாவே இந்தியாவு விவசாயம் அதுக்கான அடையாளம் எல்லாத்தையும் அழிச்ச மாதிரி ஆயிடும். இப்ப என்னன்னா, யார் வீட்டுல எல்லாம் குழந்தைங்க இருக்குதோ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உலகத்துல நம்ம தமிழர்கள் இப்போ நம்ம இந்தியால மக்கள் தொகை எவ்வளவு இருக்கும், ஆனா எல்லாருக்கும் 16 ரூபாய்க்கு எப்படி பால் கிடைக்குது? அப்போ பொதுவா பால்கள் ரொம்ப நேரம் கெட்டு போயிடும் இல்லையா? 10 நாளைக்கு கெடாத மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ற மாதிரி பால்கள் நமக்கு எப்படி கிடைக்குது? பாலுன்ற பேர்ல நம்ம வீட்டுல குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறது ஸ்லோ பாய்சன். அதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப ஜல்லிக்கட்டுக்கு தடை நீக்க சொல்லி நம்ம போராடக்கூடாது, அவங்க நம்ம கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணணும் இல்லையா? அப்போ இந்த அளவுக்கு ஒரு அதிகாரம் அதிகமாகுது அப்படின்னா இதுக்கு பின்னாடி வருஷத்துல ஒரு நாள் தான் இவங்க மாட்டை காப்பாத்துவாங்களா? அப்போ நம்ம ஜல்லிக்கட்டுக்காக குரல் கொடுக்க வேண்டியது இந்த ஒரு மாத காலம், இந்த பொங்கல் டைம் மட்டும் கிடையாது. இனி இருக்கக்கூடிய 365 நாளும் நம்மளுடைய எதிர்ப்பை நம்ம தெரிவிக்கணும். ரொம்ப சிம்பிள். ரோட்ல எல்லாம் போய் போராடவே வேணாங்க. இந்த டெய்ரி ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, பால் சம்பந்தமான பொருட்கள், அதை நம்ம உபயோகப்படுத்துறத ரொம்ப அதிகமா குறைச்சிடணும். எப்படியும் விஷம்தான் அது இல்லையா? வீட்டுக்கிட்ட பாருங்க, தேடி புடிச்சு பாருங்க, பசும்பால் கிடைக்க வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க. அதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க. யாராவது மாடு வளர்க்குறவங்க இருந்தாங்கன்னா மாட்டு பண்ணைகள் எதையாவது ஊக்குவிக்கிறதுக்கு நீங்க முயற்சி எடுங்க. அடுத்தது லெதர். உலக அளவுல தமிழர்கள் அடுத்த 365 நாள்ல ஜல்லிக்கட்டுக்கு நீங்க தடைய நீக்கலைன்னா நாங்க டைரி ப்ராடக்ட் வாங்க மாட்டோம், லெதர் பொருட்களை வாங்க மாட்டோம், இந்தியாவிலிருந்து காளைகளை பசுக்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்ய அனுமதிக்க மாட்டோம். அவ்வளவுதான். இது எப்படி அப்படின்னா, நம்ம ஒரு ப்ராடக்ட வாங்காம விட்டுட்டோம்னா நம்ம நிச்சயமா முடியும். இந்தியால சுதந்திரத்தப்போ சுதேசின்ற ஒரு பெரிய ஒரு விஷயத்த எல்லாரும் கையாண்டாங்க. சுதேசி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். இந்திய பொருட்களை மட்டுமே வாங்குவோம், அந்நிய பொருட்கள் வாங்க மாட்டோம் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு அகிம்சை போராட்டம் ஒண்ணு நடந்தது. இது போராட்டம்லாம் கிடையாது. நம்ம உயிரை, நம்ம ஆரோக்கியத்தை நம்ம காப்பாத்திக்கிறோம். அதுக்கான நன்றியை நம்ம செய்ய போறோம், நம்ம கடமையை நம்ம செய்ய போறோம். இப்போ படத்துல கிளைமேக்ஸ் வந்துடும், ஹீரோ காப்பாத்துவாரு இல்லையா? இப்போ நமக்கு கிளைமேக்ஸ் வந்தாச்சு. ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா விவசாயம் தான். முன்ன காலத்துல விவசாயத்துக்கு காளைகள் தேவைப்பட்டுச்சு. அப்புறம் டிராக்டர் வந்த உடனே காளைகளுடைய தேவைகள் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி உரங்கள் போட்டாங்க, மண்புழு அழிய ஆரம்பிச்சிருச்சு. புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாயின்னு சொல்லுவாங்க. அப்போ எப்போ அந்த புழு அழிஞ்சிடுச்சோ அப்பவே நம்மளுடைய அழிவும் ஆரம்பமாயிடுச்சு. ஏங்க, ஒரு சின்ன பூச்சி அழியுதுங்க, அதை சாப்பிட்ற நம்ம குழந்தைங்க என்ன ஆவாங்க யோசிச்சு பாருங்க. சரி, இப்ப ஆயுத பலத்தை நம்ம அதிகப்படுத்திக்கிறோம். எல்லையில மற்ற நாடுகள் நம்மளை அழிக்காம நம்ம பாதுகாத்துக்கிறோம். ஆனா நமக்கு ஒரு வியாதி வந்ததுன்னா, நமக்கு ஒரு நோய் வந்ததுன்னா நம்ம நாடுற மருத்துவம் எது? ஆங்கில மருத்துவம் தானே. இப்ப நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஆரோக்கியமா இல்லாதப்போ, செயற்கை உரங்களால உருவாக்குனதா இருக்கும்போது நமக்கு எப்படி ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை இருக்கும்? அப்ப மருந்துக்கு நம்ம அவங்க கிட்ட போய் கையேந்தி தான் நிக்கிறோம் இல்லையா? உடனடியா தீர்வு வேணும், அப்படி ஆயிடுச்சு. மறைமுகமா நம்ம அழிஞ்சுகிட்டு இருக்கோம். இதை நம்ம எல்லாரும் கொஞ்சம் யோசிக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல மன்னர்கள் இருந்தாங்க. மன்னர்கள் ஏரிகளை தூர்வாரினாங்க, குளங்கள் வெட்டினாங்க, அப்புறம் அணை கட்டினாங்க. இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம்.
இப்ப மன்னர்கள் என்ன வேலை இல்லாமல பண்ணாங்க? ஏன் அவங்களுக்கு அந்த புறத்துல போய் இருக்க தெரியாதா? நிறைய நகை வாங்கிட்டு ரொம்ப வசதியா வாழ முடியாதா? வாழ்ந்தாங்க. ஆனா இதெல்லாம் ரொம்ப முக்கியமா பண்ணாங்க. ஒரே காரணம் என்ன? விவசாயத்தை காப்பாத்திருக்கு. இப்ப ஏன் நடிகர்கள் கிட்ட எல்லாரும் உதவி கேக்குறாங்க? ஏன் அரசியல்வாதிகளே எல்லாரும் எதிர்பார்க்கறாங்கன்னா, யாரு செல்வ செழிப்பா அதிகமா இருக்காங்களோ அவங்க கிட்டதான் மக்கள் தங்களை பாதுகாக்கிறதுக்கான வசதி வாய்ப்பு அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பு தான் இது. இப்போ இந்த செயற்கை உரங்களால உருவாக்கப்பட்ட காய்கறிகளையும் பழங்களையும் அதிகமா யார் சாப்பிடுறாங்க? ஏழைகளை விட வசதியா இருக்கிறவங்க தான். அப்ப அதிகமா யாரு பாதிக்கிறாங்க? முதல்ல யாரு பாதிக்கிறாங்க? இல்ல என்கிட்ட வசதி இருக்கு, அதனால நான் ஆர்கானிக் ப்ராடக்ட் வாங்கி என் குழந்தைக்கு கொடுத்துறேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணாலும் உங்க வீட்டுக்குள்ள டெங்கு கொசு வராம இருக்க நீங்க நெட்டு சுத்தி கட்டலாம். ஆனா உங்க குழந்தைய வெளியே அனுப்பாம இருக்க முடியாதே. அதே மாதிரிதான் விவசாயம் அழிக்கப்பட்டது, நம்மளுடைய ஆரோக்கியம் போயிடுச்சு. இது எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் அதை தான் சொல்லிட்டே இருக்கோம். ஆனா விவசாயம் நம்மளால இறங்கி பண்ண முடியாது. ஒரு மாடு நம்மளால வளர்க்க முடியாது. ஆனா ஆதரவு கொடுக்கறேன்னு இப்படி நம்ம இந்த மாதிரி லைவ்ல பேசிட்டு இல்ல இந்த மாதிரி வீடியோஸ் பேசிட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. இன்வெஸ்ட் பண்ணணும். எத்தனை நாள் தாங்க நீங்க பணத்தையே விதைத்து பணத்தையே அறுவடை பண்ற வாழ்க்கையை வாழ்வீங்க? இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க? இந்த வாழ்க்கை நிலையானது கிடையாது, இது ஒரு மாயை, இது ஒரு இம்மைன்னு சொல்றாங்க. அப்போ நமக்கு அடுத்தது இங்க நம்ம தலைமுறைகள் இந்த இடத்தை கடந்து போகணும்னா இதை ரொம்ப பாதுகாப்பான ஒரு பூமியா நம்ம அவங்களுக்கு விட்டுட்டு போகணும். இயற்கையை நம்ம காப்பாத்தலன்னா இயற்கை தன்னைத்தானே காப்பாத்திக்கும். அதுக்கு தேவையான அளவு பலம் அதுகிட்ட இருக்குது. தெரியும், நம்ம பார்த்ததை விட அதிகமான நம்ம பார்த்த சுனாமி, நம்ம பார்த்த பூகம்பம், நம்ம பார்த்த புயல் ஒண்ணுமே கிடையாது. நம்ம பிள்ளைகள் இதை விட அதிகமான ஆபத்துகளை எதிர்நோக்க போறாங்க. இப்போ உலகத்துல 72% நீரால் சூழப்பட்டிருக்குன்றாங்க. இப்போ மிச்சம் 28%த்துல 3% பாலைவனங்களாகவும் அதுக்கப்புறம் இந்த அண்டார்டிகா மாதிரி பகுதிகள் விவசாயத்துக்கு உதவாத இடங்களாகவும் இருக்குது. மீதமுள்ள நிலப்பரப்புல சூப்பர் மார்க்கெட்டு, அப்புறமா மால் கட்டிப்போம், தியேட்டர் கட்டிப்போம், பில்டிங்ஸ் கட்டிப்போம், அபார்ட்மெண்ட்ஸ் கட்டிப்போம், பெரிய பெரிய கம்பெனிஸ் கட்டிப்போம், ஃபேக்டரி கட்டிப்போம். அப்புறம் விவசாயம் எங்க போய் பண்ணுவோம்? இருக்கிற அந்த கொஞ்சம் நிலப்பகுதிக்குள்ள எல்லா இடமுமே விவசாயத்துக்கு ஏத்த நிலம் கிடையாது. இந்தியா மட்டும்தான் விவசாயத்துக்கு ஏத்த நிலமா இருக்குது. குறிப்பா தமிழ்நாடு. எங்க போய் விவசாயம் பண்ண போறோம்? யார் பண்ண போறாங்க? யோசிச்சு பாருங்க. விவசாயிகள் ஹீரோ. நம்மளை காப்பாத்து நம்மளுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஹீரோ அவங்க. கண்ணு முன்னாடி அவங்க அழிஞ்சிட்டு இருக்காங்க. வில்லன்கள் கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். சரி, இதுக்கு தீர்வு சொல்றேன். நீங்க எல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களா? நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னன்னா, இப்போ இறுதி சுற்று படத்துல சொல்லுவாங்கல்ல, எதிரியை அழிக்கணும்னா அவனுடைய ஆயுதத்தை, அவனுடைய பலத்தை அழிக்கணும் அப்படின்னு. டைரி ப்ராடக்ட், பால்களால் ஆன ப்ராடக்ட கன்சியூம் பண்றது, நுகர்வதை குறைச்சிக்குவோம். லெதர் வாழ்க்கையில உபயோகமே படுத்த மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவோம். இது ஒரு மிகப்பெரிய சந்தை புரட்சிங்க. இது ஒரு மிகப்பெரிய சந்தை அரசியல் தான். இந்த ஜல்லிக்கட்டு தடைன்றது சந்தை அரசியல். சரி, இப்ப நான் கொஞ்ச நாள் கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி பொங்கலுக்கு பொது விடுமுறை இல்லைன்றப்போ இந்தியால இருந்து தமிழ்நாடு தனிநாடு ஆயிடும் அப்படின்னு எல்லாரும் சொன்னீங்க. இப்போ தனிநாடு தமிழ்நாடுக்கு அப்படின்னா இந்தியால பங்களாதேஷ் ஒரு தனிநாடா தான் இருக்கு. ஆனா பாதுகாப்பா இருக்கு. காரணம் என்ன? மதம் சார்ந்த சப்போர்ட் அவங்களுக்கு உலகம் முழுக்க இருக்கு. தமிழ்நாடு தனிநாடு ஆகுது அப்படின்றப்போ ஈழம் தான் முதல்ல ஞாபகத்துக்கு வருது. வீரத்தினால செத்தது போதும், வீரத்தோட சேர்த்து கொஞ்சம் விவேகமாவும் நம்ம இருந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் வருஷம் வருஷம் அழகழகா ட்ரெஸ் பண்ணிட்டு இந்தியாவை சுத்தி பார்த்துட்டு போறாங்க. ஆனா தமிழகத்துக்குள்ள அடியெடுத்து வைத்த ஈழம் மக்கள் இன்னும் ஏன் அகதியாவே இருக்காங்க? இப்ப தமிழ் மொழி மேல இருக்கிற பற்று, தமிழனுக்கு தமிழன் கொடுக்கிற அந்த ஒரு சப்போர்ட் இனிமே உலக அளவுல ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ உலக அளவுல லெதர், மாட்டு பொருட்கள், பால், இது போன்ற பொருட்கள், டைரி ப்ராடக்ட் எதுவுமே நாங்க உபயோகப்படுத்த மாட்டோம். ஜல்லிக்கட்டுக்கு தடை நீங்கிற வரைக்கும் நாங்க அதை உபயோகப்படுத்த மாட்டோம் அப்படின்ற ஒரு உறுதி எல்லாருக்குள்ளேயும் வரணும். அடுத்தது, பள்ளி கல்லூரிகள்ல மாணவர்களுக்கு விவசாயமும் அதனுடைய முக்கியத்துவமும் பாடமா வரணும்.
ஏன்னா கணிதம் படிக்கிறவன் பணத்தை என்ன கத்துப்பான், அறிவியல் படிக்கிறவன் அறிவை வளர்த்துப்பான், மொழி கத்துக்கிறவன் கம்யூனிகேஷன் கத்துப்பான். ஆனா மருத்துவம் நோயை தடுக்கும், ஆனா மரணத்துடைய எண்ணிக்கையை குறைக்காது. விவசாயம் மட்டும்தான் எல்லா உயிர்களுக்கும் தீர்வாவும் ஆரோக்கியமாவும் இருக்க முடியும். இப்ப நான் விவசாயத்தை பத்தி பேசுறேன், நீங்க பேசிட்டே இருக்கீங்களே, நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லலாம். ஒரு இடத்துல நிறைய குப்பை கிடக்குது, அங்க ஒரு 20 பேர் பொறுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரையும் இப்போ அங்க குப்பை பொறுக்கங்கன்னு நான் சொல்றேன். போற வழியில ஒருத்தர் சொல்றேன், ஏமா இங்க நின்று எல்லாரையும் குப்பை பொறுக்க சொல்றியே, நீயும் போய் பொறுக்க வேண்டியதானே அப்படின்னு. நான் சொல்றேன், அங்க பொறுக்கிட்டு இருக்கிற அந்த 20 பேரும், அந்த குப்பையை சுத்தம் பண்ணிட்டு இருக்கிற அந்த 20 பேரும் நான் சொல்லி அனுப்பி விட்டவங்க. நீங்களும் போய் ஜாயின் பண்ணுங்க. இன்னும் ஒரு 20 பேரை கூப்பிட்டு நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த உணர்வு ஒவ்வொருத்தருக்கும் வரணும். பேசிக்கிட்டே தான் இருக்க போறோமா? செயல இறங்குவோம். எதிரியினுடைய ஆயுதத்தை பலம் இழக்க செய்யணும். உலக சந்த அரசியல் தான் இந்த ஜல்லிக்கட்டுக்கான தடை. விவசாயத்தை மறக்கடிச்சிட்டாங்க. விவசாயத்தையும் மக்கள் மறக்கணும்னா ஜல்லிக்கட்டை அழிக்கணும். டெய்ரி ப்ராடக்ட் வாங்க மாட்டோம், லெதர் ப்ராடக்ட் வாங்க மாட்டோம். அடுத்த ஒரு வருஷம் இந்த பொங்கல் கொண்டாட்டத்திற்கான பொங்கலா இல்ல, இந்த பொங்கல் விவசாயத்தை காப்போம் என்ற உறுதி எடுக்கக்கூடிய பொங்கலா இது நம்ம முன்னாடி சவாலா இருக்குது. இப்போ கேரள மாநிலம் அவங்களுடைய இயற்கை வளத்தை காத்துக்கிறாங்க. எல்லாருமே விவசாயம் பண்றாங்க. அதே மாதிரி கர்நாடகா தண்ணீரை சேர்த்துக்கிறாங்க, அவங்களுடைய வளத்தை காத்துக்கிறாங்க. சந்திரபாபு நாயுடு அவர்கள் கிருஷ்ணா நதி நீரை தடுக்காமல், பாதிப்பு வராமல் அமராவதி நகரத்தை எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு பிளான் போட்டு அதுக்கான வேலைகள் அவர் பண்ணிட்டு இருக்காரு. இது அரசாங்கத்துக்கு வேற பிரச்சனை இருக்குது, அதை நம்ம பத்தி பேச வேணாம். இந்த ஒவ்வொரு இளைஞர்களும் இறங்கி இதை பண்ணணும். அதே மாதிரி இந்த லைவ் பார்த்துட்டு இருக்கிறவங்க, உங்க ஊர்ல உங்க கிராமத்துல இந்த விவசாயிகள் தற்கொலை பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் அவங்க கிட்ட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுடைய பேங்க் டீடைல், அவங்களுடைய குடும்பத்தார்களோடு சேர்ந்து ஒரு சின்ன வீடியோ ரிக்வஸ்ட் பண்ணி எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்ல அனுப்புங்க. அவங்களுடைய பேங்க் டீடைல், அது அனுப்பப்பட்ட அந்த விவரங்கள் எல்லாமே உண்மையானதானா அப்படின்றத ஒரு தடவை நாங்க செக் பண்ணிட்டு உலகம் முழுக்க இருக்கிறவங்க எங்களால முடிஞ்ச உதவிகளை அந்த இறந்த விவசாயிகளுக்கு நாங்க பண்றோம். அடுத்ததா நான் கொஞ்சம் பாயிண்ட் பார்த்து தான் பேச வேண்டியதா இருக்கு. ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஏதாவது நான் மறந்துடுவனோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. இப்போ 3ஆம் உலக போர் உணவுக்காக நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க, அப்படின்னு சர்வே எடுத்திருக்காங்க. உணவுக்காக 3ஆம் உலக போர் நடக்க போகுது அப்படின்னு காரணம். இப்ப நம்ம சுதாரிச்சுக்கணும் இல்லையா? 3ஆம் உலக போர் எப்ப நடக்குதோ அப்ப நான் இருக்க போறது இல்ல. எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை இருக்குல்ல. உங்க குழந்தைங்க, உங்க பேர பிள்ளைங்க, உங்க தலைமுறைகள் 3வது உலக போரை உணவுக்காக சந்திக்க போறது நமக்கு இப்ப தெரிஞ்சிடுச்சு. இப்போ விவசாயத்தை காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய கையில இருக்குது. நான் சொன்ன மாதிரி நம்ம பேசிட்டே இருக்க வேணாம். இப்ப பண உதவிக்காக இப்போ ஒரு விவசாயத்துல ஒரு லாபம் வந்தது அப்படின்னா விவசாயத்தோட வசதியை நம்ம எல்லாருமே பகிர்ந்துக்கிறோம் இல்லையா? அதனுடைய பலனை, விவசாய பலனை எல்லாரும் பகிர்ந்துக்கிறோம். அதே மாதிரி விவசாயத்தின் நஷ்டத்தையும் நம்ம எல்லாரும் பகிர்ந்துக்குவோம். அடுத்ததா விவசாயத்தை பத்தியே பேசிட்டே இருக்கோம். விவசாய ஜல்லிக்கட்டை பத்தி நம்ம பேசிட்டே இருக்கோம். நான் செயலா அது ஆகணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தருடைய கைகளையும் இருக்குது. நிச்சயமா நான் நடிகர்கள் நீங்க எங்களுக்கு மன்னர்கள் மாதிரி, அரசியல்வாதிகள் நீங்க எங்களுக்கு மன்னர்கள் மாதிரி தான். யாரெல்லாம் வசதி படைத்தவர்களோ, யாரெல்லாம் இறங்கி அணை கட்டவும், ஏரிகளை தூர்வாரவும், குளங்களை பாதுகாக்கவும், மழைநீர் சேகரிக்கிறதுக்கும் உதவி பண்றீங்களோ, நீங்க எல்லாருமே மன்னர்கள் தான். அந்த மன்னர்கள் லிஸ்ட்ல நாங்களும் சேர முயற்சிக்கிறோம். உங்ககிட்ட வசதி இருக்குது, எல்லாரும் அதுக்கான வேலைகள் பண்ணலாம். இப்ப நான் இவ்வளவு பேசுறேன், நான் என் வீட்டுல என் குழந்தைக்கு பசுமாட்டு பால் கொடுக்கறேனா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். பசுமாட்டு பால்னு நம்பிதான் நான் இங்க வீட்டு பக்கத்துல வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க பசுன்னு சொல்றதே ஜெர்சி மாடுதான். இப்போ இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள், நான் விளம்பரத்துக்காக சொல்ல என் கணவர்கிட்ட நான் கேட்டிருக்கிற கிஃப்ட் என்னன்னா, எனக்கு ஒரு மாட்டு பசுவும் ஒரு மாட்டு காலையும் வேணும். அதை நான் ஆள் வச்சு வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். இது என் குழந்தைக்கு மட்டும் பாலா இருக்காது. இது எங்க சுத்து வட்டாரத்துல இருக்கிறவங்களுக்கும் உதவியா அது இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த மாதிரி முடிஞ்சவங்க நம்மளே அதை பண்ணுவோம். முடியாதவங்க யாருக்காவது இந்த பண்ணைகள்ல
இன்வெஸ்ட் பண்றது, பசுமாட்டு பண்ணைகள் வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உதவி பண்றது, அந்த மாதிரி பண உதவி நம்ம பண்ணுவோம். பலனை நம்ம எல்லாரும் தான் அனுபவிக்க போறோம், நம்ம பிள்ளைகள் அனுபவிக்க போறாங்க. அதனால எல்லாருக்குமா சேர்ந்து நம்ம அந்த உதவியை பண்ணுவோம். இப்போ பெண்களுக்கு கருவறை எதுக்காக இருக்கு? பெண்களுக்கு கருப்பை எதுக்காக இருக்கு? ஒரு உயிரை வாங்கி சந்ததியை பெருக்க. அதே கடமை தான் இந்த மண்ணுக்கும் இருக்கு. விதையை வாங்கி எல்லாருக்கும் நம்ம சந்ததியை காப்பாத்துற கடமை அந்த மண்ணுக்கும் இருக்கு. ஸோ நம்ம இப்போ அதுக்காக நம்ம கடமைப்பட்டிருக்கோம். அதுக்காக நம்ம நன்றி செலுத்த வேண்டிய சூழ்நிலையில கட்டாயத்துல இப்ப நம்ம இருக்கோம். அடுத்த முறை ஜல்லிக்கட்டுக்கு உலகம் முழுக்க பாதுகாப்பா ஜல்லிக்கட்டு நடத்த வாழ்த்துக்கள் அப்படின்ற வாழ்த்து செய்தியோட ஜல்லிக்கட்டு நடக்கணும். ஜல்லிக்கட்டு அனுமதிக்காக நம்ம காத்திருக்க கூடாது. வருது அப்படின்னு கேஸ் யாரு நடத்திருக்காங்களோ அவங்க காத்திருக்கணும். அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், லெதர் ப்ராடக்டை நம்ம அவாய்ட் பண்ணுவோம். பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள், டைரி ப்ராடக்டை நம்ம முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுவோம். இந்த ரெண்டுமே மிகப்பெரிய புரட்சியா இருக்கும். அதனால கண்டிப்பா நீங்க இதை புரிஞ்சுப்பீங்க, சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். நன்றி, வாழ்த்துக்கள்.